சங்கங்களை அமைத்து வேலை செய்ய தொடங்குங்கள். அது ஒன்றே வெற்றிக்கு வழி. இவ்வளவு தூரம் வேலை செய்ய முடிந்தது பற்றி மகிழ்ச்சி கொள்ளுங்கள். போதும். சோகத்தில் மூழ்கும் போது சென்ற ஆண்டில் சாதிக்கப்பட்டுள்ளதையெல்லாம் நினைத்து பாருங்கள். வெறும் சூனியத்திலிருந்து நாம் மேலெழுந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது உலகின் கண்கள் நம்மை பார்க்கின்ற ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். ஏன்னா உலகமே பார்க்குது இவர் அந்த மாதிரி. இது எண்ணி பாருங்கள். இந்தியா மட்டுமின்றி வெளி உலகமும் நம்மிடம் மகத்தான சாதனைகளை எதிர்பார்த்துட்டு இருக்குது. என்னென்ன ஒன்று செய்வாங்களோ அவங்க எவ்வளோ செய்கிறாங்க. அவங்க குஷ்டரோகிகளுக்கு தான் நிறைய செய்கிறாங்க. டெய்லி மாதம் கூட்டிகிட்டு வந்து பணமெல்லாம் கொடுக்குறாங்க நிறையா. எல்லாம் இது என்ன, இந்த ஸ்டூடெண்ட் ஹோமில் படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் தாய் தகப்பனராக இருக்கும் நல்லா படிக்க வைக்கிறாங்க, நல்ல சாப்பாடு போடுறாங்க. தின்னுட்டு அதுங்க போய் ஊரில் போய் நல்லா படித்து அமெரிக்காவுக்கும் அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் அங்கே போயினா டாலர்ஸ் எல்லாம் அனுப்புதுங்க. அது நல்லா இல்லைன்னா இதெல்லாம் இப்படி கை நொடிக்கும்னு முந்தியெல்லாம் 35 ரூபா இருந்தது, இப்போ 250 ரூபா ஆகுது. இப்படி நொடிக்கையில் 250 ரூபா வேணும் அந்த ஸ்டூடெண்ட் ஹோமில். அப்போ அவ்வளோ செலவு இருக்குதுங்க. உறுதியாக அதான் இது எண்ணி பாருங்கள். இந்தியா மட்டுமின்றி வெளி உலகமும் நம்மிடமிருந்து மகத்தான சாதனைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உண்மை, அன்பு, நேர்மை இவற்றை யாராவது எதிர்த்து நிற்கவே முடியாது. உங்களிடம் நேர்மை உள்ளதா? நீ உயிரே போனாலும் சுயநலம் இல்லாதவனாக இருக்கிறாயா? உன்னிடம் அன்பு உள்ளதா? நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியது. அதுக்கப்புறம் பயப்படாத. மரணத்திற்கும் அஞ்ச வேண்டாம். என் பிள்ளைகளே, முன்னேறி செல்லுங்கள். உலகம் முழுவதும் ஒளியை எதிர்பார்த்து நிற்கிறது, அவளுடன் காத்து நிற்கிறது. ஆன்மீக உண்மையிலும் தான் அது உள்ளது. உண்மையான மதாச்சாரத்தின் பெருமைகளிலும் மிக மிக உயர்ந்த ஆன்மீக உண்மையிலும் தான் இருக்கிறது இந்த ஒளிகளெல்லாம். இதனால்தான் எத்தனையோ மாறுபாடுகள் வந்து துன்புற்றும் இறைவன் நம் இனத்தினரை இன்று வரை காப்பாற்றி தானே வந்துட்டு இருக்காரு. மதக்கடை என்னதான் அழிச்சாலும் கொண்டு போட்டாலும் எல்லாம் போட்டாங்க. எல்லாம் அழிஞ்சதில்ல. ஜப்பானெல்லாம் அழிஞ்சதில்ல. இது இந்தியாவிலே போட்டு அழிச்சிருக்கலாம்ல. அப்போவே அழிக்கலையே, யாருமே அழிக்க முடியல. வெறும் செயல்களுக்கு ஏன்னா ஏதோ செய்யணும்னு தான் அவங்க இருக்கிறாங்க. இன்னும் வெறும் செயல்களுக்கு பல தடைகள் என்பது உங்களுக்கு தெரிந்தது தானே. தடைகள் தருகின்ற அடிகளால் மகத்தானவர்கள் உருவாகின்றன. நீங்கள் அந்த அடியில் தான் எல்லாரும். இந்த பால் வேற்றுமை உணர்ச்சியை விற்காமல் விடமாட்டேன். ஆன்மாவில் பால் வேற்றுமை இருக்கிறதா என்ன? இந்த ஆண் பெண் வேறுபாட்டு உணர்ச்சி தூர எறியுங்கள். எல்லாம் ஆன்மாதான். உடம்புடன் உங்களை ஒன்றுபடுத்திக் கொள்வதை நான் விட்டெடுத்து விடு. எழுந்திருங்கள். அஸ்தி உள்ளது என்று உடன்பாட்டு கொள்கையை கை கொள்ளுங்கள். அஸ்தின்னா நம்ம எலும்பு இருந்தால் அதுதான் அஸ்தி. கை கொள்ளுங்கள். நாஸ்தி இல்லை என்று சொல்லி நாடே சீரழிந்து விட்டது. நாஸ்தியே அப்படின்னு சொல்லி நாடே கெட்டு போயிடுச்சான். சோகம் சிவோகம் என்று சொல்லுவோம். என்ன சங்கடங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ஆன்மாவிலும் எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது. நாஸ்தி என்று சொல்லிக்கொண்டு பூனைகளாகவும் நாய்களாகவும் மாறி அலையப் போகிறீர்களா என்ன? இல்லை. என்ன இல்லை? யாருக்கு இல்லை? சிவோகம்னு சொன்னேன். அது யாருக்கு இல்லை? சிவோகம்னு 2 தடவை சொல்லிப்பாரு. நானே சிவன். அவ்வளோதானா? அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நானே சிவன். இதெல்லாம் ஒரு நோய். இதெல்லாம் ஒரு நோய் தான். நாம் தீனன், நான் தாழ்ந்தவன், இதெல்லாம் ஒரு நோய் தான் உங்களுக்கு. இது பணிவா என்ன? இது மாறு வேடத்தில் உள்ள அகங்காரம். லிங்கம், நான் தர்ம காரணம். அதுக்கு இந்த தர்மம் தான் காரணம். சமதா சர்வபூதேஷு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிற, கூண்டிலிருந்து வெளியேறும் சிங்கம் போல் உலகமாகிய மயக்கத்திலிருந்து வெளியேறுகிறான் முக்தன் என்பவன். இது எல்லாத்தையும் கண்டுக்க மாட்டான். எல்லாத்தையும் அவன் பாட்டில் போயிட்டே இருப்பான். பலவீனனே லப்யகா. இந்த ஆன்மா பலவீனனால் அடையப்படுவதே கிடையாது. மலையிலிருந்து விழுகின்ற பனிப்பாறை போல் பூமியில் மோதி விழுங்க. பூமி 2ஆக வெடித்து போகட்டும். ஹரஹர மகாதேவா. உத்தரேதாத் மனாத் மானம். ஒருவன் தன்னைத்தானே அப்படி உயர்த்தி கொள்ள வேண்டும். உத்தரேத் மனம் அப்படின்னு உயர்த்தி கொள்ளணும். சகோதரர்களே, பரோபகர்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த வாழ்வும் போகின்ற அந்த நாளும் வருமா? துரதிர்ஷ்டசாலிகளே, இந்த உலகம் வெறும் குழந்தை விளையாட்டு அல்ல. தங்கள் இந்த இதய ரத்தத்தையே கொடுத்து பிறருக்கும் பாதை அமைத்து கொடுப்பவர்களே பெரியவர்கள். நெடுங்காலமாக இது நடைபெற்று வருகிறது.
பெரியவங்கக்கிட்ட நிறைய இருக்குது, அவங்களெல்லாம் கேட்டு அது மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஒருவன் தன் உடலை தந்து ஒரு பாலம் அமைக்கிறான். ஆயிரக்கணக்கானோர் அதன் மேலே ஒரு உயிரை பலி கொடுத்து பாலம் கட்டுறாங்களாம். அதில் ஆயிரக்கணக்கானோர் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏவ மஸ்து ஏவ மஸ்து, அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும். சிவோகம் சிவோகம். நோக்கம் எதுவும் இல்லாமல் அலைந்து திரிவதால் என்ன பயன்? எங்கு சென்றாலும் அங்கு நிரந்தரமான ஒரு போதனை மையத்தை தொடங்கணும். பரமஹம்ச தேவர் உலக நன்மைக்காகவே பிறந்தார், பெயருக்கோ புகழுக்கோ இல்லை என்பதை எப்போதும் மனதில் கொள்ளுங்கள். உங்களிடம் நம்பிக்கை வையுங்கள். எல்லா ஆற்றலும் உங்களிடம் உள்ளது, அதை உணருங்கள், அதை வெளிப்படுத்துங்கள். எது என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வெளிப்படுத்து. என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள், முடியாதுன்னு மட்டும் எதையும் சொல்லாது. என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறமா நீங்கள் செய்ய முடியாட்டி கூட பரவாயில்ல. இல்லை இல்லை என்று சொன்னால் பாம்பின் நஞ்சு கூட இல்லாமல் போயிடுமா. இல்லை எனக்கு எதுவும் இல்லை, என்கிட்ட எதுவும் இல்லை, என்னால் எதுவும் செய்ய முடியாது இல்லை அப்படின்னு சொல்லாது. அது பாம்பின் நஞ்சு கூட அந்த இடத்துல இல்லாமல் போயிடுமா. பாம்பினோட வாயில் உள்ள விஷம் கூட காணாமல் போயிடுமா. இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் என்பது ஒரு பழமொழி. இல்லை இல்லை என்பது கூடாது, ஆம் ஆம் என்று கூறுங்கள். சோகம் சோகம் என்று சொல்லுங்கள். நண்பா, ஏன் அழுகிறாய்? உன்னிடம் எல்லா ஆற்றலும் உள்ளன. வீரனே, உனது ஆற்றல் நிறைந்த இயல்பை கூவி அழைத்துக்கொள். இந்த மூவுலகமும் உன் காலடியில் கிடக்கும். ஆன்மா மட்டுமே சிறந்தது, நிற்பது ஜடப்பொருள் அல்ல. எல்லையற்ற ஆற்றலுடன் பணியை ஆரம்பியுங்கள். என்ன பயம்? உங்களை தடுக்க யாரால் முடியும்? குஸ்மத் தாரக் சர்வனம் திரிபுவன முத்பாட யாமோ வயம் கிம்போ ந விஜாநாய யஸ்மான் ராமகிருஷ்ணா தாசா வயம் அப்படின்னு பண்ணி விண்மீன்களை பொடித்து தூளாக்குவோம் என்று சொல்லுங்கள். பிரபஞ்சத்தையே இடம்பெற செய்வோம். நாங்கள் யார் என்று தெரியாதா? நாங்கள் ராமகிருஷ்ணரின் சேவகர்கள், வேலைக்காரர்கள், அதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள். தங்கள் உடம்புடன் ஒன்றுபடுத்திக் கொள்கிற முட்டாள்கள், தாங்கள் பலவீனர்கள், தாங்கள் தாழ்ந்தவர்கள் என்று பரிதாபத்துடையவர் கதறுவார்கள். இது வெறும் நாத்திகம். நாங்களோ இப்போது பயத்தை கடந்த நிலையை அடைந்து விட்டோம், இனி எங்களுக்கு பயமே கிடையாது என்று சொல்லுங்கள். ஆங்கில கல்வி பெற்றுள்ள இளைஞர்களிடம் நாம் வேலை செய்ய வேண்டும். தியாகே நைகே அமிர்தத்வ மானகா. தியாகத்தாலேயே மரணமில்லா பெருநிலையை அடைய முடியும். அதுக்கு தான் தியாகே நைக அமிர்த்வ மானசு. மனசுனா மனிதர்களுக்கு அதெல்லாம் அது அழகு அப்படிங்கிற மாதிரி பெருநிலை. தியாகம் நன்றாக பிரச்சாரம் செய்யுங்கள். எல்லையற்ற வலிமை கொண்ட ஆன்மாதான் நான் என்று எல்லோரும் சிந்தியுங்கள். எவ்வளோ வலிமை உங்களிடம் வெளிப்படுகிறது! ஏன் இந்த சிந்தனை? நான் ஆதிபராசக்தியின் குழந்தை, எனக்கு என்ன நோய், என்ன பயம், என்ன குறைவு? பலவீனன் என்ற எண்ணத்தை வேரோடு பிரிங்கி எழுந்து விடு. எல்லாம் மங்களகரமாகவே அமையும். எதிர்மறையே வேண்டாம், எல்லாம் உடன்பாட்டு வகையில் ஆக்கப்பூர்வமாக இருக்கட்டும். என்னிடம் உடல் நலம், தூய்மை, அறிவு என்று எதுவானாலும் நான் விரும்புவதை வெளிப்படுத்துவேன். எந்தெந்த நேரம் வந்தாலும் எந்த தூய்மை வேணுமோ அதை வெளிப்படுத்துவேன். அந்தந்த நேரத்தில் ஒரு கணம் கூட தராதீர்கள், எல்லாம் சரியாகும். உலகத்தை இயக்குவது சங்கல்ப சக்தியே. இந்து சமூகத்தை முன்னேற்ற வேண்டுமானால் மதத்தை ஒழிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்பதே எனது முடிவு. இப்போதைய சமூக நிலைக்கு காரணம் மதம் அல்ல, தகுந்த முறையில் அது சமூகத்தில் செயல்படாததான் காரணம். அதனால் உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் எல்லோரும் உங்கள் ஆற்றலை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். பழுக்க காட்சிய நிலையில் உள்ளபோதே இரும்பை அடித்து சரிப்படுத்த வேண்டும். மகா சக்தியுடன் செயல்களத்தில் இறங்குங்கள். சோம்பல் கூடாது. பொறாமை, அகங்காரம் ஆகியவற்றை ஒரேடியாக கங்கையில் எரிந்து விடுங்கள். பிறகு பெரும் பலத்துடன் வேலை செய். பேராற்றல்களுடன் செயல்களத்தில் இறங்கு. மற்றவற்றில் இறைவனை வழிகாட்டுவான். அதுக்கப்புறம் நீ இறங்கிட்டேன்னா உனக்கு கடவுள் இருக்கிறார் போன, அதுக்கப்புறம் வேறு யாரும் தேவையில்லைங்கிறார். வருகின்ற பெயரிலே உலகம் முழுவதையும் மூழ்கடிக்க உள்ளது. அது நல்லதையும் செய்யுது, கெட்டதையும் செய்யுது. அலைகள் எல்லாம் வந்ததுன்னா ஒரு செகண்டில் அடிச்சுட்டு போயிடுது எல்லாரையும். வேலை செய்யுங்க, இதுவே மூல மந்திரம். அவர் என்ன சொல்கிறாரு? வேலை செய், இதுதான் என்னுடைய மூல மந்திரம். இதை தவிர, இந்த ஒன்றை தவிர வேறு எதையும் நான் காணவில்லை. இந்த நாட்டில் ஓய்வு என்பதே இல்லை. நானும் நாடு முழுவதும் வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறேன். அவரது ஆற்றலின் விதை எங்கு விடுகிறதோ அங்கு அது பூத்து காய்த்து கனியாகும். அத்தியவா சதாப் தாந்தே வா.
இன்றோ நூற்றாண்டிற்கு பிறகோ அது நடந்தே தீரும். இன்னும் 200 வருஷம் இல்லை, 100 வருஷம் இல்லை, 200 வருஷம் கழித்து கூட நான் சொன்னபடி நடக்கும் அப்படிங்கிறார். அன்றைக்கி எழுதின மாதிரி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. அவர் நல்லிணக்கத்துடன் செயல்பட வேண்டும், அப்போது தான் விரைவில் பணம் கிடைக்கும். உலகிற்கு நல்லது செய்வதே நம் நோக்கம். அதுக்காக வந்திருக்கிறோம். பெயரையும் புகழையும் பாடிக்கொண்டிருப்பதல்ல. உங்களிடமிருந்து நான் விரும்புவது இதுதான். அகங்காரம், போட்டி, பொறாமை ஆகியவற்றை ஒரேடியாக விடுங்க. பூமியைப் போல் எதையும் பொறுத்து கொள்ளுங்கள். ஒரு மதத்தின் கோட்பாடுகள் எவ்வளவு சிறப்படைவதாக இருந்தாலும் சரி, அதன் தத்துவ கருத்துக்கள் எவ்வளவு நன்றாக அமைக்கப்பட்டிருந்தாலும் சரி, சாஸ்திரங்களிலும் கொள்கைகளிலும் அடைப்பட்டிருக்கும் வரை அதனை நான் மதம் என்று கூற மாட்டேன். சும்மா சாதாரணமாக அதை ஒரு பெட்டிகளை வச்சுட்டு அடைச்சி வச்சுட்டு இருந்து இதுதான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விட்டதை நான் நம்ப மாட்டேன். எல்லாம் கண் முன்னால் கொண்டு வா, இப்போ தான் எல்லாமே நடக்கும் என்று. என் மதம் என்று பெருமையுடன் எது கூறுகிறதோ அதை செயலில் காட்டுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை எதிர்நோக்காதீர்கள், உங்களை நம்புங்கள். ஒரு உற்சாகத்தை எழுப்பிவிட நான் ஒரு கருவியாக இருந்ததில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அந்த உற்சாகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதன் போக்கில் மிதந்து செல்லுங்கள், எல்லாம் சரியாகும். அன்பு பலனளிக்காமல் போவதில்லை. என் மகனே, இன்றோ நாளையோ யுகாந்தரத்திலோ உண்மை வெல்வது நிச்சயம். அன்பு நிச்சயம் வெல்வதும். உனது மனித சகோதரர்களை நேசிக்கிறாயா? கடவுளை எங்கே போய் தேடுகிறாய்? நீ ஏழை தேடுகிறாய். நீ ஏழைகள், துன்புறுபவர்கள், பலவீனர்கள் அனைவரும் தெய்வங்கள் அல்லவா? அவர்களில் ஏன் நீ முதலில் வழிபடக்கூடாது? ஏன் கங்கையில் கரையில் கிணறு தோண்ட போகிறாய்? அன்பின் எல்லா ஆற்றலும் அன்பில் எல்லா வலிமையும் ஆற்றலும் இருக்கிறது. நம்பிக்கை கொள். மின்னி மறைகின்ற இந்த பெயர் புகழை யார் பொருட்படுத்துகிறார்கள்? இன்றைக்கி வரும், நாளைக்கு சீன்னு போயிடும். செய்தித்தாள்கள் என்ன கூறுகிறது என்று நான் ஒருபோதும் கவனித்ததில்லை. உன்னிடம் அன்பு இருக்கிறதா? இருந்தால் நீ எல்லாம் வல்லவன் என்று நான் நினைப்பேன். ஒழுக்கத்தின் வலிமையே எங்கும் வெல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறார். நமது நாடு வீரர்களை வேண்டி நிற்கிறது. வீரர்களாக இருங்கள் அப்படிங்கிறது. எவ்வளோ நல்லா பேசுகிறவர்கள் கடிதங்களில். நாம் இறைவனின் வேலை செய்யத்தான் வந்திருக்கிறோம். நரகத்துக்கு செல்வது நல்லது என்பதை அவர் என்ன சொல்கிறாரு நம்புகிறேன். துன்புறுவர்களுக்கு உதவி செய்வதை நான் நம்புகிறேன். பிறரை காப்பாற்றுவதற்காக நரகத்திற்கு செல்வது நல்லதே என்பதை நான் நம்புகிறேன். அதிகார ஆசை, பொறாமை, இந்த 2 விஷயங்களில் எச்சரிக்கையாயிருங்கள். எப்போதும் தன்னம்பிக்கையை வளர்த்துவார். நான் இறைவனின் வேலையை செய்கிறேன். அவர் என்னை எங்கே அழைத்து செல்கிறாரோ அங்கே நான் போகிறேன். மூலம் கரோதி வாசாலம் பங்கும் நங்கியதே கிரீம். ஊமையை பேச்சாளனாகவும் நொண்டியை மலைகடந்து செல்ல வல்லவனாகவும் செய்கின்ற இறைவன் எனக்கு உதவி செய்வார். அவரே நடந்து செல்ற நேரம் போவாங்க, அது மாதிரி எனக்கும் கடவுள் செய்வார் அப்படிங்கிற. அடிமைகளிடம் தவிர்க்க முடியாத வகையில் எழுகின்ற ஒரு தீய குணம் பொறாமை தான். அடிமையாக இருக்கிறவங்கெல்லாம் பொறாமை தான் படுறாங்க. ஒன்றும் இல்லாட்டி கூட பொறாமைப்படுறாங்க. பணக்காரங்க இருந்தால் அதோட பொறாமைப்படுறாங்க. அந்த குணம் அவர்களை மேலே எழாதவாறு அழுக்கி அமுக்கி வைத்திருக்கிறது. ஏராளமான பணமும் அந்தஸ்தும் உள்ளவர்களுக்கு உலகம் எப்படி போய் கொண்டிருப்பது என்பதல்ல தோன்றலாம். ஆனால் கடினமாக உழைத்து மெதுபடுகின்ற கோடிக்கணக்கான ஏழைகளின் இரத்தத்தால் கல்வி பெற்று சுகபோகத்தில் வளர்ந்து வந்துள்ள ஒருவன் அந்த ஏழைகளின் நன்மை பற்றி சிந்திக்காமல் இருப்பானானால் அவனை நான் துரோகி என்றே சொல்வேன். எனது கடவுளை, எனது மதத்தை, எனது நாட்டை அனைவரும் மேலாக ஏழை பிச்சைக்காரனாகிய நான் ஏழைகளை, பாமரர்களை, தாழ்த்தப்பட்டவர்களை நேசிக்கிறேன். அவர்களுக்காக நான் உணர்ச்சியில் ஆடுகிறேன். அந்த ஆழம் இறைவனுக்குத்தான் தெரியும். அவர் எனக்கு வழிகாட்டி அருள்வார். தனி மனிதனானாலும் சரி, நாடானாலும் சரி, பிறருடைய கூட்டுறவை தவிர்த்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுமானால் வாழ முடியாது. நான் தனிமையாக இருந்துட்டு தனிமைப்படுத்திக் கொள்வேன்னா வா வெளியே அப்படிங்கிறது. இதை நான் முற்றிலும் நம்புகிறேன். எங்களிடம் தனி சிறப்பு உள்ளது, தனி கொள்கை உள்ளது. நாங்கள் மிகவும் புனிதமானவர்கள் என்றெல்லாம் தவறாக கருதி கொண்டு தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள முயன்ற போதெல்லாம் அழிவே தான் அதன் விளைவாக உள்ளது. நாங்களாம் ரொம்ப தூய்மையானவர்கள்னு சொல்கிறவங்களாம் சில நேரம் அது மாதிரி ஆவறதில்லை. நாங்களும் அவங்களெல்லாம் அடிமை தான் அப்படின்னு சொல்கிறோம். அது அழிவுக்கு தான் காரணம், வேறு எதுவும் இல்லை. இன்றைய அதான் சொல்கிறார். கொடுப்பது எடுப்பதுமே நியதி. ஒருத்தட்டை கொடுக்கணும், எடுக்கணும். பிறரை வெறுக்கின்ற யாருக்கும் சீரழிவு தான் ஏற்படும் என்பது தவிர்க்க முடியாது. அடுத்தவங்களை வெறுக்கவே கூடாது. அறநெறி கோட்பாட்டையும் இது விளக்குவதாகவே அமைகிறது. இந்த நியதிக்கு மாறாக நடப்பதன் விளைவிற்கும் நாமே கண்கூடாக உதாரணமாக இருக்கிறோம்.
நாம தான் இருக்கிறோம் இதுக்கெல்லாம் உதாரணமாக எக்ஸாம்பிளாக நாம தான் இருக்கிறோம், வேறு யாரும் இல்லை. ஏன்னா இந்தியா தான் அப்படி இருக்குது மோசமாக. கொடுப்பதும் எடுப்பதும் நியதி. எனவே இந்தியா மீண்டும் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், தனது பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வர வேண்டும். உலக நாடுகளுக்கெல்லாம் அவரை வாரி வாரி இறைக்க வேண்டும். பதிலாக மற்றவர்கள் தருவதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். யார் வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல. இப்போ உன் வீட்டுகள் இந்த தெருவுகளுக்கே என்ன எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. பணமாவது காசாகுது. இப்போ இதையே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க எல்லாரும்? கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்களேன், கொஞ்சம் கொஞ்சம் பேங்கில் போட்டு ஏழைகளுக்குன்னு உதவுங்களேன். அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க. கொடுப்பது எடுப்பதுமே நீ. எனவே இந்தியா மீண்டும் தண்ணி இன்னும் பணக்காரனாகணும், இன்னும் பணக்காரனாகணும். 4 மாடி கட்டினா இன்னும் 2 வீடு வாங்கணும், இன்னும் 2 வீடு வாங்கினா இன்னும் 2 வீடு வாங்கணும். இதுதான் அவனுடைய வேலையாக இருக்குது. கொடுப்பது எடுப்பதுமே நீதி. எனவே இந்தியா மீண்டும் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமானால் தன் பொக்கிஷங்களை வெளியே எடுக்க வேண்டும். உலக நாடுகளுக்கெல்லாம் அவற்றை வாரி வாரி இறைக்க வேண்டும். பதிலாக மற்றவர்கள் தருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்கெல்லாம் அறிவு சம்மந்தப்பட்டது, விஞ்ஞானம், அவங்களாம் ஒரு நகை நட்டு வச்சுக்கவே இல்லையே, இவ்வளோ பணம் காசெல்லாம் வைக்கல. இவங்க தானே தங்கத்தை கண்டு அப்படி உயிரை விட்டுறாங்க. இன்னைக்கு கூட ஒரு பொம்பளை தங்கத்தில் 800 ரூபா குறையுதுன்னு சொல்லி 800 8000 குறைஞ்சதுன்னு அவ்வளோ வாங்கி அடிக்கடிக்கு பார்க்குறான். எவ்வளோ என்ன பணக்காரிங்க, எல்லாருமே பணக்காரங்க இங்கே உள்ளது. நம்ம கொஞ்சம் பேர் ஏழையாக இருக்கிறாங்க. இங்கே ஒரு 6-8 கோடி ஜனங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 4 கோடி ஜனங்க ஏழை தான், ஒன்றும் இல்லாத ஏழை தான். ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கு ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும் இருக்கார். வேறு ஒன்றும் இல்லை. அதான் பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வாருங்க, தயாராக. இது மிகவும் அவசியம். விரிவது வாழ்வு, சுருங்குவது சாவு. நீங்கள் ஸ்ப்ரெட் ஆகிறது தான் வாழ்வு. ஆனால் சாவு ரொம்ப நேரம் குறுகியதாக. அன்பு வாழ்வு, பகை சாவு. மற்ற இனத்தினர் வெறுக்க தொடங்கிய அன்றே நாம் சாக தொடங்கிவிட்டோம் என்ற அர்த்தம். மீண்டும் நாம் வெறியாமல் அத்தகைய வாழ்வில் மேற்கொள்ளாமல் இருப்போமானால் நமது அழிவை எதனாலும் தடுக்க முடியாது. இனிமேல் நம்ம அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டீங்க இருக்குதுன்னா மற்றவங்க நீங்கள் என்ன செய்தாலும் யாரும் தடுக்க முடியாது. உலகில் எல்லா இனத்தினருடன் நாம் கலந்து பழகணும். வெறும் மூட நம்பிக்கை மூட்டைகளாக சுயப்பதிகளாக உள்ள நானும் அனுபவிக்க மாட்டேன், பிரத்தியாருக்கும் உன்னையும் அனுபவிக்க விட மாட்டேன் என்பதையே வாழ்க்கையின் ஒரே நோக்கமாக கொண்டுள்ள நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. பணக்காரங்கள்லாம் நிறைய தானே இருக்கிறாங்க. இப்போ என்ன இல்லை கட்ட மாதிரி நம்ம வீட்டில் தான் இப்போ சைனாக்கு இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களே நம்ம எடுத்துக்கலாம். நல்லா தானே சம்பாரித்து வச்சுருக்காங்க. ஆனால் சந்தோஷம் இல்லைல்ல. எல்லாரையும் சந்தோஷத்தை வச்சுட்டாங்க. ஒன்றும் கிடையாது. அதான் எல்லா சுதந்திரத்தை வழங்க தயாராக இல்லாதவன் சுதந்திரம் பெற தகுதி உள்ளனா என்ன? தேவையற்றதுக்கெல்லாம் குமுறுவதும் கொந்தளிப்பதிலும் ஆற்றலை வீணாக்காமல் அமைதியாக ஆண்மையுடன் வேலை செய்வோம். அன்பு, நேர்மை, பொறுமை இவை 3 இருந்தால் போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. கொஞ்சம் நேர்மையாக நம்ம நடந்துக்கணும், யாருக்கும் எந்த தீங்கும் வராத பொறுமையாக இருந்துக்கணும். இவை தான் வேணும், வேறு ஒன்றும் வேண்டாம். எல்லாத்தையும் பிரியமாக என்னப்பா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கணும், அவ்வளோதான். இது தவிர வாழ்க்கை என்பது வேறு என்ன? எனவே எல்லா அன்பும் வாழ்வுதான். அன்பே வாழ்வு. வாழ்வின் ஒரே நியதி. எல்லா சுயநலமும் மரணமே. இந்த உலகமோ அல்லது மறு உலகமோ இது உண்மை. நன்மை செய்வது வாழ்வு, வாழ்வு, வாழ்வு. பிறருக்கு நன்மை செய்யாமல் இருப்பது தான் சாவு. நமது பார்வைக்கு தென்படுகிற மனித மிருகங்களுள் 100க்கு 90 பேர் இறந்தவர்கள் தான், வெறும் பிணங்கள் தான். ஏனெனில் என் இளைஞர்களே, அன்புடையவனே தவிர அன்புடையவனே தவிர பிறர் வாழ்பவர்கள் அல்ல. நானாக வாழ்ந்துக்கலாம்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அது வேண்டாம். என் குழந்தைகளை உணர்ச்சி கொள்ளுங்கள். ஏழைகளுக்காக, பாமர மக்களுக்காக, ஒதுக்கப்பட்டவர்களுக்காக உணர்ச்சி கொள்ளுங்கள். இதே எனது குறிக்கோளாக இருந்து வந்தது. பாடுபடுங்கள். இதே என்று சொல்கிறேன். என்னை சுற்றிலும் இருளாக இருந்த போதிலும் பாடுபடுங்கள் என்றேன். இப்போது ஒளி வருகின்ற வேளையிலும் பாடுபடுங்கள் என்று சொல்கிறேன். என் குழந்தைகளே, பயம் வேண்டாம். நட்சத்திரங்கள் மின்னுகின்ற அந்த பரந்த வானம் இடிந்து விழுந்து உங்களை நசிக்கப்படுமோ என்று பயத்துடன் அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்காதீர்கள். கொஞ்சம் பொறுமை. இன்னும் சில மணி துளிகளில் தான் அந்த வானம் உங்களுக்கு ஆலடியில் அப்புறம் பார்த்தா கிடக்கும் அந்த துளிகள் எல்லாம். பொறுங்கள். பணத்தால் பயனில்லை, பெயரால் பயனில்லை, புகழால் பயனில்லை, கல்வியாலும் பயனில்லை. அன்பு ஒன்றே தான் பயன் தருவது. துளைக்க முடியாத சுவர்களை எல்லாம் துளைத்து அதை முன்னேற கொண்டு போகிறது அன்பு, ஒழுக்கம். ரெண்டும் இப்படி எழுதி வச்சுருக்காரு. இப்படி எழுதினா யாரெல்லாம் சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க?
துறவி சீடர்கள்லாம். இந்த மாதிரி எல்லாரையும் ஒவ்வொரு உலகத்துக்கு அனுப்பி உலகம் பூரா கொண்டு வந்துட்டாரு. துபாய் கண்ட்ரியை தவிர அது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாம், லண்டன் எல்லாம். லண்டனில் ஒரு ஊர்லேயா இருக்குது. இப்போ எப்படி சென்னையில் வந்து நான் எங்கே பார்த்தாலும் ராமகிருஷ்ண மடம், அந்த மிஷின் ஸ்கூல் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி எல்லாம் அங்கே சிங்கப்பூர்லேயும் இருக்குது நிறைய. எல்லா ஊர்லேயும் புத்த மதமும் இருக்குது, அதுவும் இருக்குது. கிறிஸ்டின் மதமும் இருக்குது. முதல் நிபந்தனை சுதந்திரம் தான் வேணும். சிந்திக்கவும் பேசவும் சுதந்திரம் தேவையானது போல் உணவு, உடை, திருமணம் முதலிய ஒவ்வொரு விஷயத்திலும் பிறருக்கு தீமை செய்யாத அளவில் மனிதனுக்கு சுதந்திரம் வேணும். அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு தீங்கு செய்யாத முறையில் நம்ம மேரேஜ் பண்ணிட்டு நல்லா இருக்கலாம். உன்னில் ஊக்கத்தீ பற்றட்டும், பிறகு அதை எல்லா இடத்திலும் பரப்பும் வேலை செய்யும். கவனமாக இருங்கள். உண்மைக்கு புறமான அனைத்து விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருங்கள். உண்மையை விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். நாம் வெற்றி பெறுவோம். அது மெதுவாக இருக்காங்க, ஆனால் வெற்றி நிச்சயம் என்று எண்ணுங்கள். அப்போ எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே வேலை செய்யுங்கள். வேலை உங்கள் மீதே சார்ந்திருக்கிறது என்று நினைத்து ஒவ்வொருவரும் வேலை செய்யுங்கள். 5000 ஆண்டுகள் உங்கள் மீது கண் வைத்து கவனித்து வருகிறது. இந்தியாவின் எதிர்காலம் உங்களை சார்ந்துள்ளது. வேலை செய்து கொண்டே போயிருங்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பெருவாழ்வு அசாதாரணமான ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி இருக்கிறார், லைட் ஹவுஸ் மாதிரி. அவர் ஒளியில் இந்து மதத்தின் முழு பரிமாணத்தையும் உண்மையான அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிற மதங்களை சகித்துக் கொள்வது மட்டும் போதாது, அவற்றை ஆக்கப்பூர்வமாக அணைத்து கொள்ளவும் வேண்டும். ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பிரச்சாரம் செய். அவர் எல்லா மதத்தையும் தான் கொண்டாங்க, நான் எல்லாத்தையும் கும்பிட்றேன் அப்படிம்பார். அந்த மாதிரி யூனிவர்சல், இது வந்து உலக யூனிவர்சிட்டி யூனிவர்சல் தான் பேர், யூனிவர்சல் டெம்பிள். இது ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பிரச்சாரம் செய். தாகத்தை தனித்த பாத்திரத்தை பிறருக்கு கொடு. வாழ்வின் லட்சியம் உனக்கு கைகூடும். இது எனது ஆசீர்வாதம் தத்துவம் இது என்று அப்படி இப்படி ஒரு கவிப்பட்ட ஒவ்வொரு லெட்டரையும் முடிப்பாராட்டுது. பிறரை குழப்பாது. உனது கொள்கை வரியால் அடுத்தவனை மட்டும் குழப்பி விட்டுறாது. கொஞ்சம் கூட பெருங்காரியங்கள் பெரும் தியாகத்தின் மூலமே தான் நடைபெறுகின்றது என்பது எனக்கு தெரியும். உலக வரலாறு முழுவதிலும் நாம் காண்பது இதுவே. மாமனிதர்கள் பெரிய தியாகங்களை செய்கிறார்கள், மனிதர்களும் அதன் பலனை அனுபவிக்கிறார்கள். சொந்த முக்திக்காக நீ அனைத்தையும் திறந்து விட விரும்பினால் அது பிரமாதம் இல்லை. உலக நன்மைக்காக உன் சொந்த முக்தியை விட்டுவிட விரும்புகிறாயா? அப்படியானால் நீ கடவுளாகவே ஆகிவிடுவார். இது சிந்தித்துப்பார். ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் உபதேசங்களை பரப்புகின்ற பணிக்கு உன் உடல் உள்ள அனைத்தையும் அர்ப்பணம் செய். ஏனெனில் செயல் அல்லது கர்மம் நான் முதல் நிலை. நீ செய்ய அல்லது கர்மம் தான் நம்ம வேலை, முதல் நிலை. இதுதான் விடாமுயற்சியும் சமஸ்கிருதம் படி, அதனுடன் பக்தியும் வேண்டும். ஏனெனில் நீ மனித குலத்திற்கு ஆசிரியராக இருக்கப் போகிறாய். இது பற்றி என் குரு மகராஜ் தற்கொலைக்கு ஒரு சிறிய கத்தி போதும், ஆனால் பிறையை கொல்ல துப்பாக்கி தேவை வேண்டும் என்பார். உரிய காலம் வரும்போது நீ எப்போது உலக வாழ்க்கையை தொடர்ந்து இறைவனின் திருநாமத்தை பிரச்சாரம் செய்யலாம் என்பதற்காக அதிகாரம் உனக்கு வந்து சேரும். கடைசியில் நீ கடைசி காலத்தில் நீ நல்லா பிரச்சாரம் பண்ணு. ஆனால் இப்போ நீ என்னென்ன செய்யணுமோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. நெருப்பு பிழப்பை போன்ற சில இளைஞர்கள் வேண்டும். சமுதாயத்தை உலகத்தை மின்சக்தி பெற்றட செய்ய வேண்டும். மின்சார சக்தியை ஆக்கிடுங்க இந்த உலகத்தையே, சமுதாயத்தை. சொசைட்டி வந்து ரொம்ப சோம்பலாக தூங்கி கிடக்குது. எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாம் இதெல்லாம் தூங்குறாங்க. எல்லாம் ஒன்றும் எல்லாம் இந்த ராமும் மஞ்சள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சமுதாயத்தை உலகத்தை மின்சக்தி பெற செய்ய வேண்டும். உட்கார்ந்து வம்பு பேசுவதும் மணி அடிப்பது ஒரு செயலா? மணி அடிப்பது இல்லத்தாரின் வேலை. மகேந்திர மாஸ்டரும் ராம்பாபுவும் அதை செய்யட்டும். ஒரு மகத்தான ஆன்மீக அலை வந்து கொண்டிருக்கிறது. இதில் பாவிகள் மகான்கள் ஆவார்கள், மூடர்கள் பெரிய பண்டிதர்களுக்கு குரு ஆவார்கள். அவரது அருளால் இவையெல்லாம் நடைபெறும். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், லட்சியத்தை அடைவரை நில்லாது போங்கள், செல்லுங்கள். சோம்பேறியாக காலம் கடத்தி கொண்டு தொடர்ந்து விரிந்து கொண்டிருப்பது தான் வாழ்வு, குறுகுவது சாவு. சோம்பேறியாக காலம் கழிக்கின்ற சுயன மனிதனுக்கு நரகத்தில் கூட இடமில்லை. அவனுக்கு நரகமே வாய்ப்பதனாலும் உயிர்களிடம் கருணை கொண்டு வேலை செய். உனக்கு நரகமே வாய்ச்சாலும் நல்லா சோம்பேறியாக இருந்து அப்பவும் கொஞ்சம் கருணையிடம் செய்பவனே ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மகன்.
அற்பர்கள் அனுகூலமான இந்த வேலையை வந்து கற்றுக்கொண்டு கிராம கிராமமாக வீடு வீடாக சென்று அவரது உபதேசத்தை பரப்புவனே என் சகோதரன், அவரது பிள்ளை. யாரால் இது முடியவில்லையோ அவர்கள் இங்கிருந்து மறைந்து போகட்டும், காணாமல் போட்டோம். அவங்க யாருமே நமக்கு வேண்டாம். யார் யார் முடியுதோ அவங்க இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. இந்த கடிதத்தை நீங்களும் படியுங்கள். யோகின்மா கோலாப்மாவிற்கும் படித்து காட்டுங்கள். இதுவே பரிசோதனை. யார் ராமகிருஷ்ணனின் மகனோ அவன் தன்னலத்தை நாட மாட்டான். பிராணாத்யோபி பிரகல்யாண சிஷீர்ஷ சீர்ஷவகா, உயிரை கொடுத்தாவது பிறருக்கு நன்மை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பிராணாத்யே அபி சாவா இருந்தாலும் கூட பர கல்யாணம், அடுத்தவங்களுடைய தூசரமுக்கு கல்யாணக்கு சீர்ஷவ, அதாவது கீர்ஷவனா செய், பிறருக்கு நன்மை செய், விரும்பு, சுகத்தை விரும்பு. சோம்பர் வாழ்க்கையை நாடி தனக்காக மற்ற அனைவரையும் பலியிட தயங்காதவர்கள் நம்பவர்கள் அல்ல. காலம் மிஞ்சி போவதற்கு அவர்களை மூட்டை முடிச்சு கொள்ளையுடன் வெளியேறி விடுவார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் குணநலனை, அவரது போதனையை, அவரது நெறிமுறைகளை பரப்புங்கள். எங்கெல்லாம் அவரது திருநாமம் போகிறதோ அங்கெல்லாம் புழு பூச்சி வரை எல்லாம் தெய்வங்களாகிவிடும். ஏன் ஆகவே செய்கிறது, அதை பார்க்கவில்லையா? இது வெறும் குழந்தை விளையாட்டா, பொருளற்ற உளறலா, கேலி பேச்சா? உத்திஷ்ட ஜாக்கிரதா, இதை எழுந்திருங்கள், முடித்திருங்கள். அவர்கள் நமக்கு பின்னால் உள்ளார். இதற்கு மேல் என்னால் எழுத முடியவில்லை. முன்னேறி செல்லுங்கள். இதை மட்டும் சொல்லிவிட விரும்புகிறேன். இந்த கடிதத்தை யார் யார் படிக்கிறார்களோ அவர்களிடமெல்லாம் எனது சக்தி வரும். நம்பிக்கை வையுங்கள். முன்னேறி செல்லுங்கள். ஹரே ஹரே ராரோ, என் கையை பிடித்து இவ்வாறெல்லாம் எழுத செய்கிறார்கள். முன்னேறி செல்லுங்கள். ஹரே ஹரே ஹரே. தேவையற்ற அனைத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு விடுவார்கள். எச்சரிக்கை அப்படின்னு சொல்கிறார். இன்னும் பாதி இருக்குது, அது இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு இதோட முடிச்சுக்கலாம். அதுவும் அவர் வருகிறார். அவருக்கு அல்ல, அவருடைய குழந்தைகளுக்கு யார் யார் சேவை செய்ய ஆயத்தமாக உள்ளார்களோ, ஏழைகளாக துன்பப்படுவார்களோ, பாவிகளாக உள்ளவர்களுக்கு புழு பூச்சி வரையில் உள்ள உயிர்களுக்கு சேவை செய்ய யார் யார் சொல்கிறார். அவருக்கு அல்ல, அவருடைய குழந்தைகளுக்கு யார் யார் சேவை செய்ய ஆயத்தமாக உள்ளார்களோ, ஏழைகளாக துன்பப்படுகிறார்களோ, பாவிகளாக உள்ளவர்களுக்கு புழு பூச்சி வரையில் உள்ள உயிர்களுக்கு சேவை செய்ய யார் யார் ஆயத்தமாக உள்ளார்களோ அவர்களிடம் அவர் உரைவார். அவர்களின் நாக்கில் கலைமகள் உரைவார். அவர்கள் நெஞ்சில் மகாசக்தியான மகாமாயை உரைவார். நான் எந்திரம், அவர் அதை இயக்குபவர். அவர் இந்த எந்திரத்தின் மூலமாக தொலைவில் உள்ள இந்த நாட்டின் ஆயிரம் இதயங்களில் ஆன்மீக உணர்வை எழுப்பி வருகிறார். உண்மையே வெல்லும், பொய்யல்ல. உண்மையின் வழியில் தான் தேவர்களின் பாதை உள்ளது. பயமற்றவர்களாக இருக்க வேண்டும். சகோதரா, நாய்களும் பூனைகளும் சண்டையிடுவதை நான் பார்த்து மனிதர்கள் துக்கப்படுவதுண்டா? அதை போலவே தான் சாதாரண மனிதர்களின் பொறாமை, சண்டை இவற்றை பார்த்து உன் மனம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படுவது சரியல்ல. சுக்கானை பிடித்திருக்கும் பிடியை விட்டு விடாது, அதை உறுதியாக பற்றிக்கொள். நாம் சரியாகத்தான் கப்பலை செலுத்தி செல்கிறோம் என்று நினை. சந்தேகத்திற்கே இடமில்லை. கரை சேர்வது இன்றாக இருக்கலாம், நாளையாக இருக்கலாம், அவ்வளவுதான். தலைமை பொறுப்பை ஏற்பது மிக கடினம். அப்படி அதை ஏற்றுக்கொள்பவன் தாசன்னா சேவகன். சேவர்களுக்கெல்லாம் சேவகனாக இருக்க வேண்டும். 1000 மனம் கொண்ட 1000 பேரை அவன் இணைக்க வேண்டும். ஆண்டவன் வலையை நன்றாக வீசுகிறார், நன்றாக இழுக்கவும் செய்கிறார். பிரீத்தி பரம சாதனம், ராமகா பிரீத்தி பரம சாதனம். வயமனுஷ ராமகா பிரீத்தி, ராமரை நெருங்கன்னு சொல்கிறாங்க சாதனம். நாங்கள் உண்மை பின்தொடர்கிறோம். அன்பே பெரிய பாதை, அன்புதான் பெரிய பாதை. காலக்கிரமத்தில் வெற்றி கொள்வதே அன்பு. இந்த காலகட்டத்தில் இப்போ வெற்றி அடையணும்னா அன்பு தான் இப்போ யூஸு. அவசரப்படுவதில் பயனில்லை. காத்திரு, பொறுத்திரு, கட்டாயம் பலன் வந்தே ஆகும். உலகம் தழுவிய ஒரு கருத்திற்காக தேவையான அனைத்தையுமே நம்ம விட்டால் தான் முடியும். நான் இறந்தாலும் வாழ்ந்தாலும் திரும்பி வந்தாலும் வராவிட்டாலும் இந்த விஷயத்தை நீங்கள் முக்கியமாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார்.
ஒரு பிறகுவான நம்மிடம் உள்ள ஒரு பெரிய குறை என்னவென்றால் நாம் துறவி என்ற கர்வம் தான். ஆரம்ப காலத்தில் அது சற்று தேவையாக இருந்தது. இப்போது நாம் பக்குவம் அடைந்து விட்டோம். எனவே அது சிறிது தேவையில்லை. புரிகிறதா? துறவிக்கு இல்லறத்தானுக்கு எவ்வித வேற்றுமையும் காணக்கூடாது. அவனே உண்மை துறவி. இது எல்லாருமே ஒருத்தானா, இல்லறத்தானும் ஒருத்தான் தான். அவனையெல்லாம் யாரையும் வேற்றுமையாக பார்க்காது. தம்படி காசு கையில் இல்லாத 5-6 சிறுவர்கள் தொடங்கிய ஒரு இயக்கம் இப்போது படிப்படியாக வேக கதியில் முன்னேறி வருகிறது. இது வெறும் ஏமாற்று வித்தையா? இல்லை, ஆண்டவனின் திருவுள்ளமா? மாஸ்டர் கிரீஷ் ராம்பாபு அது இவரை அழைத்து இதை அவர்களுக்கு புரிய வையுங்க. ஆண்டவனின் திருவுள்ளம் ஆனால் நீங்கள் பிரிவினை உணர்ச்சியையும் பொறாமையையும் தவிர்த்துவிட்டு இணைந்து செயலாற்றுங்கள். உலகம் தழுவிய மதத்தை நாம் பிரச்சாரம் செய்கிறோம். எப்படி? புகழை ஏற்படுத்துவதன் மூலம். நான் பெரியவன் என்று சொல்வதால் மட்டும் ஒருவன் பெரியவன் ஆகிவிட முடியாது. அகங்காரம் வெறும் சூனியம்தான். இந்த அகங்காரங்கிறது ஒரு விரலை அசைக்கக்கூட அதனால் முடியாது. இந்த அகங்காரம் நான் யாரையும் முன்னேற விட மாட்டேன் என்று சொன்னால் அது கேலி கூத்தே. பொறாமையும் இணைந்து செயலாற்றும் தன்மையும் இல்லாமையும் அடிமை சமுதாயத்தின் இயல்பும் அதை அடியோடு உதறிவிட வேண்டும். நாம் முயல வேண்டும். அந்த பயங்கரமான பொறாமை தான் நமது இயல்பான வங்காளிகளின் இயல்பாக உள்ளது. பெங்காலிஸுங்களுக்கெல்லாம் அது இருக்கலாம். ஏனெனில் இந்துக்களில் சிறிது பயனற்ற மூட நம்பிக்கைகள் மலிந்த கோடையான ஆசைப்படப்பட்ட இனம் நான். வேறு சில நாடுகளுக்கு நீங்கள் போய் பார்த்தால் நான் சொல்வதை புரிந்து கொள்வீர்கள். அமெரிக்காவில் இப்போது சுதந்திரம் பெற்ற நீக்ரோக்கள் இந்த விஷயத்தில் நம்மை போலவே தான் உள்ளார்கள். அவங்களும் கருப்பு இன மக்களும் அப்படித்தான். இவர்கள் ஒருவன் எழுதால் போதும், மற்ற அனைவரும் அவனுக்கு எதிராக வெள்ளையனோடு சேர்ந்து கொண்டு அவனை கீழே விட்டு தான் முயற்சிப்படுவான். கீழே தள்ளி தான் விடுவானான். என்ன ஆனாலும் சரி, லாப நஷ்டம் வந்தாலும் சரி, என்ன தியாகம் செய்ய நேர்ந்தாலும் சரி, மனப்பான்மை, இந்த மனப்பான்மையை மட்டும் நம்முள் நுழைந்து விடவே கூடாது. இந்த மாதிரியெல்லாம் ஆளுங்களெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுறதெல்லாம் கூடவே கூடாது. நாம் 10 பேரானாலும் சரி, 20 பேரானாலும் சரி, 20 ஆனாலும் சரி, அது பொருட்படுத்தவே வேண்டாம். அந்த ஒரு சிலர் நிறை ஒழுக்க உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முள் யாராவது பரஸ்பர கோல் சொல்வதோ நிந்திக்கவோ அப்படி சொல்வதையோ கேட்கவோ நேர்ந்தால் அவனை ஒளியேற்றி அனுப்பிவிடுவது நல்லது. இன்னும் என்னால் எழுத முடியாது அவர் சொல்றார். ராமன் தன் பக்தனை காப்பேன் என்று கூறிய வாக்குறுதியை காப்பாற்றினால் ஒருவன் தந்தையிடம் எதுவும் கெட்டு பெற வேண்டிய அவசியமில்லை. அந்த ராமன் நம்மை காப்பான். சகோதரர்களே, கவலை வேண்டாம். வங்கத்தில் அவரது பெயர் பிரச்சாரம் செய்யப்படுதா இல்லையா என்பது எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர்கள் மனிதர்களா என்ன? ராஜபுதனம், பத்தியாப்பு, வடமேற்கு மாகாணம், சென்னை போன்ற எல்லா பகுதிகளிலும் அவரது திருநாமத்தை பரப்ப வேண்டும். முக்கியமாக ராஜபுதனம் ரகுவம்சத்தின் நீதி இன்றும் நடைமுறையில் உள்ளது. உயிர் போனாலும் சரி, அவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள் என்பதை கூற வல்லவர்கள் இன்றும் அங்கே உள்ளனர். இன்னைக்கு கூட அங்கே உள்ளவங்கெல்லாம் அப்படித்தான் இருக்காங்க. செயல் வழிபாடு ஞானம் வெளிய செயலால் மனம் தூய்மை அடைகிறது. இல்லாவிட்டால் சாம்பார் குவியலில் ஊற்றிய நெய் போல் ஆகிவிடும். மாமிச உணவு அங்குள்ளவர்களுக்கு பிடிக்காவிட்டால் உடனே அதை விட்டுவிடும். பிறர் நலத்திற்காக பொருளை தின்று வாழ்வது நல்லது, காவியுடைய போகத்திற்காக அல்ல. அது பெரும் செயலின் அடையாளம். உலக நன்மைக்காக உடல் மனம் சொல் அனைத்தையும் அர்ப்பணித்து விட வேண்டும். உலக நன்மைக்காக உடல் மனம் சொல் அனைத்தையும் அர்ப்பணித்து விட வேண்டும். மாத்ரு தேவோ பக பித்ரு தேவோ பக, தாயும் தந்தையும் தெய்வம் என வந்து படித்துள்ளார். தரித்திர தேவோ பரவா, தரித்திரனே உன்னையும் காப்பாற்றணும் தேவோ பவா, ஏழையும் பாமரனும் தெய்வம் தான் அப்படின்னு சொல்றாரு பவா என்று நான் சொல்கிறேன். எல்லாரும் மாத்திரு தேவோ புத்திரு தேவோன்னுங்கிறாங்க. நான் ஏழை பரவணும் அல்ல, தரித்திர தேவோ பவா மூர்க்க தேவோ பவா, விட்டாலும் அவனும் கடவுள் தான் அப்படின்னு.